நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனில் சால்ட்டு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, காஷ்மீரி சில்லி கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக கட்டி தயிர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வதக்கிக்கிடுவோம். என்னென்ன இருக்கு அபி? ஃபஸ்ட்டு கடல் பாசி, அடுத்து மிளகு, ஒரே ஒரு துணி பட்டை, அடுத்து கிராமு 3, ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய், சோம்பு, சீரகம். ஓகே, சீரகம், சோம்பு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, இதை மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிடுவோம். போடுப்பா. கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். ரெண்டு வத்தல் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருகாமல் வதக்கிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப்புக்கு துருவின தேங்காய் வச்சுக்கிறோம். நல்லா வதக்கிடுவோம். தேங்காய் ஆட் பண்ணிட்டு தேங்காய் வந்து கருகிடக்கூடாது, அதே மாதிரி பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக செவக்க இருக்கணும். நல்லா ரெட் கலர் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டே வதக்கணும், கருகாமல். மசாலுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துருக்கோம். நம்ம குக்கரில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். லைட்டாக எண்ணெய் காஞ்சோடனே ஒரே ஒரு பிரிஞ்சியில் மட்டும் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதுவும் சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயமும் போட்டுக்கிறோம். லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். அடித்தா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நம்ம மற்றபடி வேறு எதுவுமே வாசனைக்குன்னு சொல்லி இதில் குழம்புல இப்போ எண்ணெயில் வதக்கலை. ஏன் அப்படின்னா நம்ம பொடியை அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் ஆல்ரெடி. அதனால் இதில் வெறுமனே பிரிஞ்சிலையும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டிருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் தேவைக்கு. பச்சை வாடை போகிற வர லைட்டாக வதக்கி வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பொடி அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது போக இப்போது இந்த வெங்காயத்தில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா நம்ம கடையில் வாங்கினது சும்மா டேஸ்ட்டுக்காக எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணுறோம். பொடியில் பச்சை வாசம் போகிற வரை சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கறியை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி கழுவி அதில் மசாலாலாம் போட்டு ஊற வச்சிடணும் இல்லையா, அந்த கறியை வந்து இதுக்குள்ளே போட்டுப்போம். கறி வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே அந்த மசாலாலே மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால். நல்லா இதே மசாலே வதக்கிட்டு இருப்போம். இப்போ இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம போய் அந்த இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம போய் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்காக வதக்கி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்துக்கிட்டோம். இது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுவோம். எதுவுமே ஊற்றாதீங்க. பாருங்கள், மட்டன்லேருந்து அதுவாகவே தண்ணி வெளியில் வருது.
கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுடுறோம். தக்காளி போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்த்துக்கிடுவோம். ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா மிக்சியிலேருந்து வலித்து இந்த மசாலா எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி அந்த மசாலா அதில் போட்டுட்டோம். தண்ணி எதுவுமே சேர்க்காம இப்போ அந்த தக்காளி, அந்த மசாலா, கறி எல்லாத்தையும் இதுலேயே அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி தேய்க்க வேண்டாம். ஓகே, கறி கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை மட்டும் நல்லா கரைச்சி தண்ணியை கொண்டு வந்துக்கிறோம். கறி முங்குற மாதிரி தண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த மசாலா பொடிகள்லாம் போடுறப்பே சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை இந்த குக்கரை மூடி ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கரை ஓப்பன் பண்ணி கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா தகன்னு இருக்குது. கிண்டி விட்டு பார்ப்போம். மல்லிச்செடி தூவி வைக்கிறோம். அவ்வளோதான். இட்லி, தோசை, சாதம் சுட சுட எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள்.